Dear plus one commerce students, good morning. Today in our class we are going to discuss the 7.03 advantages and disadvantages of cooperatives. Advantages and disadvantages. But in this session we shall discuss only the advantages. நன்மைகள் மட்டுமே நிறைய இருக்கு. அதனால அட்வான்டேஜஸை மட்டும் இந்த அமர்வில் பார்த்துருவோம். In your book bag also there is a question, long answer question. What are the advantages of cooperative societies? Long answer question, 5 mark question. What are the advantages of cooperative society? Okay, we will see the side headings. Voluntary organization, easy formation, democracy, equal and equal distribution of surplus, limited liability, separate legal entity, each for all and all for each, greater identity of interest. Government support, elimination of middlemen, tax concessions, rural credit. Okay, now let us see the advantages one by one. The first and foremost advantage is voluntary organization. தன்னார்வலர்களோட அமைப்பு. கூட்டுறவு சங்கம்ங்கிறது விருப்பப்பட்டு ஒன்று சேர்க்கக்கூடிய மனிதர்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதனால் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. 18 வயது நிரம்ப பெற்ற நபர்கள், விருப்பம் உள்ள நபர்கள், ஒத்த தேவையை உடைய நபர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு தேவையான பொருள்களை, தரமான பொருள்களை சரியான விலையில் பெறுவதற்காகவோ இல்லை அல்லது தங்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்காகவோ கடனாக பெறுவதற்காகவோ இந்த கூட்டுறவு அமைப்புகள் தன்னார்வலர்களால் உருவாக்கப்படுகிறது. The members of the cooperative society is open to all. Any person with a common interest can become a member. The membership fees is kept low so that everyone would be able to join and benefit from cooperative societies. At the same time, any member who wants to leave the society is free to do so. There are no entry, no exit barriers. No entry, no exit barriers. கூட்டுறவு அமைப்புகளில் சேர விருப்பம் உள்ள எவரும் உறுப்பினர் ஆகலாம். பொதுவான நோக்கமுள்ள எவரும் உறுப்பினர் ஆகிடலாம். உறுப்பினர் கட்டணம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் எளிய மக்களும் எல்லோரும் எளிய மக்களும் இதில் உறுப்பினர் ஆவதற்கு முடியும். கூட்டுறவு சங்கத்தை எப்போ வேணாலும் சேரலாம், எப்போ வேணாலும் விலகலாம். பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விலகலாம். வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னா விலகிவிடலாம். There are no entry or no exit barriers. உறுப்பினராக இருக்கிறவர் வெளியேறுவதற்கு எந்த தடையும் கிடையாது. Then the second advantage is easy formation. எளிமையான தோற்றுவிப்பு, எளிதாக தோற்றுவிக்கலாம். தனியார் வணிகம் மாதிரி, கூட்டாண்மை மாதிரி கூட்டுறவு சங்கத்திற்கு தனியாக சட்டம் இருந்தால் கூட தனியார் வணிகத்திலேயும் கூட்டாண்மையிலையும் சட்டங்கள் அவ்வளவா கிடையாது. கூட்டாண்மைக்காவது ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் கூட்டுறவு சங்கத்திற்கு சட்டம் இருக்கிறது. மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றி இருக்கிறது. இந்திய அரசாங்கம் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் இருக்குது. சட்டங்கள் இருந்தாலும் கூட்டுறவு சங்கத்தை தொடங்குவது எளிது. ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப குறைவாக வச்சுருக்காங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் கேன் பி ஃபார்ம்டு மச் ஈஸிலி வென் கம்பேர்டு டு எ கம்பெனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். Any 25 members who have attained majority can join together,
for forming a cooperative society by observing simple legal formalities. கூட்டுறவு சங்கத்தில் சேர்றதுக்கு 18 வயது நிரம்ப பெற்ற 25 நபர்கள் வேணும். குறைந்தது 25 நபர்கள் இருந்தால் தான் ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்க முடியும். இதே கூட அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம். The minimum number of members required to form a cooperative organization is 25. 25 பேர் இருந்தால் தான் ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்க முடியும். அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்கிறதுக்கு 25 பேர் வேணும். நிறைய சட்ட சடங்குகள் இதில் கிடையாது, எளிதாக தொடங்கலாம். Then the next advantage is democracy, மக்களாட்சி. A cooperative society is run on the principle of one man, one vote. கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகளில் ஒரு நபர் ஒரு வாக்குங்கிற தத்துவம் பின்பற்றப்படுகிறது. இங்கே பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, மனிதர்களுக்கு தான் முக்கியத்துவம். It implies that all the members have equal rights in managing the affairs of the enterprise. Members with money power cannot dominate the management by buying majority shares. கூட்டுறவு சங்கத்தில் நிறைய பங்குகளை வாங்கியிருந்தால் கூட அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏன்னு கேட்டால் பணத்திற்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது, மனிதர்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம். அதனால தான் கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க ஒரு பாலிசியை பின்பற்றுறாங்க. ஒன் மேன் ஒன் ஓட், ஒரு நபர் ஒரு வாக்குங்கிற தத்துவம் இந்த கூட்டுறவு அமைப்புகளில் பின்பற்றப்படுகிறது. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ், சமத்துவ அடிப்படையில் லாபத்தை பகிர்தல். The surplus generated by the cooperatives is distributed in an equitable manner among the members. Therefore, all the members of the cooperative societies are benefited. Further, the society is also benefited because a sum not exceeding 10% of the surplus can be utilized for promoting the welfare of the locality in which the cooperative is located. கூட்டுறவு சங்கங்கள் ஈட்டக்கூடிய உபரி லாபம் சமத்துவமாக அனைவருக்கும் பங்கிடப்படுகிறது. அப்கோர்ஸ் கூட்டுறவு சங்கம் லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சங்கம் கிடையாது. இருந்தாலும் அதனுடைய செயல்பாட்டில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்குறாங்க. இதன் மூலமாக கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் பயன்பெறுவாங்க. அந்த சங்கம் கூட்டுறவு அமைப்பு ஈட்டக்கூடிய உபரியில் 10 விழுக்காட்டை இந்த அமைப்பு கூட்டுறவு அமைப்பு எந்த பகுதியில் செயல்படுகிறதோ அந்த பகுதி மக்களோட நலனுக்காக செலவிட வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. The liability of the members in a cooperative society is limited to the extent of their capital contribution. They cannot be personally held liable for the debts of the society. கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களோட பொறுப்பு அவங்க வாங்கிய பங்கு முதலோடு அடங்கிடுது. அதுக்கு மேலே அவங்க எக்காலத்திலையும் செலுத்த வேண்டிய தொகை இருக்காது, செலுத்த வேண்டியதாக இருக்காது. பொதுவாகவே அந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் கட்டணங்கிறது சிறிய தொகையாக இருக்கும். அந்த சிறிய தொகையை பங்கு முதல்ல செலுத்திட்டாங்கன்னா அதோட அவர்களோட பொறுப்பு முடிஞ்சிடுது. கூட்டுறவு சங்கம் நஷ்டத்தில் செயல்பட்டால் கூட சொந்த சொத்துக்களை விற்று கடனை தீர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உறுப்பினர்களோட பொறுப்பு வரையறுக்கப்படுகிறது. செப்பரேட் லீகல் என்டைட்டி, சட்ட உரு. A cooperative society enjoys separate legal entity which is distinct from its members. கூட்டுறவு அமைப்புங்கிறது தனி சட்டப்படி உருவாக்கப்படுகிறது, சட்டப்படி செயல்படுகிறது. அதனுடைய உறுப்பினர்களிடமிருந்து வேறுபட்டு அது செயல்படுகிறது, தனித்து செயல்படுகிறது, சட்டத்தின் மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. A cooperative society enjoys a separate legal entity which is distinct from its members. Therefore, its continuance
is in no way affected by the death, insanity or insolvency of its members. It enjoys perpetual existence. என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவு அமைப்புகள் சட்டப்படியாக தனி சட்டத்தின்படியாக செயல்படுகிறது. இதற்கு ஆயுட்காலம் நீண்ட ஆயுட்காலம் உடையது. உறுப்பினர்களோட சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும், கூட்டுறவு சங்கத்தினுடைய உறுப்பினர்களோட இறப்பு, துறப்பு, நொடிப்பு, மனச்சமநிலை இழப்பு, இதன் காரணமாக இந்த கூட்டுறவு அமைப்புகளோட செயல்பாட்டில் எந்த பாதிப்பும் இருக்காது. அது நீடித்து செயல்படும். Then the next advantage is each for all and all for each. பொது நலனை உடைய அமைப்பு. Cooperative societies are formed on the basis of self-help and mutual help. Self-help and mutual help. சுய உதவியை வலிமை பெற்றதாக செய்யும் அமைப்பு கூட்டுறவு அமைப்பு ஆகும். சுய உதவி, பரஸ்பர உதவிக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. Therefore, members contribute their efforts to promote their common welfare. கூட்டுறவு சங்கங்களில் சுய உதவி மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தல்ங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தொடங்குகிறது. இங்கே பொது நலன் பேணப்படுகிறது. கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிறப்பான நிர்வாகம். It operates in a limited geographical area and there is greater identity of interest among the members. Members would be interacting with each other. They can cooperate and manage the activities of the society in a more effective manner. கூட்டுறவு சங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அங்கு வசிக்கக்கூடிய மனிதர்களால், மக்களால் தொடங்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றாக பழகி ஒற்றுமையோடு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். அதனால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். Then the next advantage is government support. அரசாங்கத்தினுடைய ஆதரவு. The government with a view to promote the growth of cooperative societies extends all supports to them. It provides loan at a cheaper interest rates, provides subsidies also. அரசாங்கம் கூட்டுறவு அமைப்புகளை வளர்க்கிறது. அதுக்காக சலுகை வட்டியில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு கடன் தருகிறது, மானியம் தருகிறது. மேலும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னு கேட்டால் கூட்டுறவு சங்கங்கள் லாப நோக்கோடு செயல்படுவது கிடையாது. பொது நலன் இங்கு கடைபிடிக்கப்படுறதுனால அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டு இங்கே இருக்குது. எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன், இடைநிலையர்களை தவிர்த்தல். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கேன் டீல் டைரக்ட்லி வித் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் வித் த அல்டிமேட் கன்சியூமர்ஸ். Therefore, they are not dependent on the middleman and can save the profits enjoyed by the middleman. கூட்டுறவு சங்கம் நேரடியாக தயாரிப்பாளர்கிட்டருந்து அல்லது உற்பத்தியாளர்கிட்டருந்து பொருள்களை கொள்முதல் செய்கிறது. அதனால் பொருள்களை குறைந்த விலைக்கு வாங்கி நியாயமான விலையில் மக்களுக்கு, உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. இதனால் இடைநிலையர்கள் இங்கே அகற்றப்படுகிறார்கள். இடைநிலையர்கள் பெறக்கூடிய லாபத்தை பங்கிட்டு தருகிறது. டேக்ஸ் கன்செஷன், வரிச்சலுகை. டு ப்ரமோட் த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் a non-profit enterprise, government provides various exemptions and tax concession. கூட்டுறவு சங்கத்தினுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவது கிடையாது. அதனால் பல வகையான வரிச்சலுகைகளை அரசாங்கம் கூட்டுறவு அமைப்புகளுக்கு வழங்கி வருகிறது. Then the last advantage is rural credit, ஊரக கடன். Cooperative societies have contributed significantly in freeing the villages from money lenders. கிராமத்தில் இருக்கக்கூடிய கந்து வட்டிக்காரர்கள், வட்டி கடைக்காரர்களோட பிடியிலிருந்து கிராம மக்களை, விவசாயிகளை
கைவினைஞர்களை, தொழில் செய்கிறவங்களை விடுபடுவதற்காக இந்த கூட்டுறவு அமைப்புகள் கொண்டு வரப்படுகிறது. Earlier, the moneylender used to charge high rates of interest, and the earnings of the villages were spent on the payment of interest alone. Cooperatives provides loan at cheaper interest rates and have benefited the rural community. After the establishment of cooperatives, the rural people were able to come out of the grip of moneylenders. பெரும்பாலான மக்கள் உள்ளூரில் கந்து வட்டிக்காரர்கள், நாட்டு வங்கியரோட பிடியில், வட்டி கடைக்காரர்களோட பிடியில் சிக்கி தவிப்பதை கூட்டுறவு சங்கம் மீட்கிறது. சலுகை வட்டியில் கூட்டுறவு அமைப்புகள் அவர்களுக்கு கடன் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை காக்கிறது. வட்டி கடைக்காரர்களோட பிடியிலிருந்து கிராம மக்கள், ஊரக மக்கள் மீட்கப்படுகிறார்கள். அதனால் அப்படி மீட்பதற்கு கூட்டுறவு சங்கம் பெருத்த உதவி செய்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.